Dear students, I welcome you all to St. Joseph Study Center online session. Today we are going to see chapter 3, Trigonometry, exercise 3.5. First sum, find the value of cos 2a, a lies in the first quadrant when first subdivision cos a is equal to 15 by 17. ஓகே இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் டு ஏ. ஓகே மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் ஏ கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு சைன் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் டேன் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காஸ் டு ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சரி, காஸ் டு ஏக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஸ் ஏ அதுக்கான வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ காஸ் டு ஏயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் ஏ minus 1. சரிங்களா? ஓகே இது வந்து cos ஏக்கு வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுவே இங்கே பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் sin ஏ கொடுத்துருந்தா நம்ம அப்போ என்ன cos 2a ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2a is equal to 1 minus 2 sin ஸ்கொயர் ஏ. சரிங்களா? ஓகே அடுத்து tan ஏ கொடுத்துருந்தா என்ன cos 2a ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2a is equal to 1 minus tan ஸ்கொயர் ஏ divided by 1 plus tan square a. சரிங்களா? ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு என்ன எதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் காஸ் ஏக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மூணு ஃபார்முலா நான் எந்த ஃபார்முலா எடுக்கலாம்? இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா எடுக்கலாமா? அப்போது இங்கே என்ன காஸ் டூ ஏ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். காஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. சரிங்களா? இப்போது இங்கே காஸ் ஏக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்களா? ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2 into 15 by 17 the whole square, பிகாஸ் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 1 which is equal to 2 into 15 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 225 டிவைடட் பை 17 ஸ்கொயர் வந்து 289 மைனஸ் 1. சரிங்களா? ஸோ 2 into 225 பார்த்தீங்கன்னா 450 டிவைடட் பை 289 minus 1. ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா? 289 தானே எல்சிஎம். ஸோ 289 அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 450 minus 289 which is equal to சப்ராக்ட் பண்ணுறப்போ 161 divided by 289. ஓகேங்களா? இது ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ the value of cos 2a is equal to 161 divided by 289. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் வந்து sin a is equal to 4/5 கொடுத்துருக்காங்க. இப்போ cos 2a யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு sin a கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது cos 2a is equal to 1 minus 2 sin ஸ்கொயர் ஏ. சரிங்களா? இங்கே sin ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4/5. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 1 minus 2 into 4/5 the whole square, பிகாஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கனால the whole square which is equal to 1 minus 2 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 and 5 ஸ்கொயர் வந்து என்னது 25. சரிங்களா? அப்போ 1 minus 2 into 16 வந்து என்னது 32 divided by 25. ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் வந்து என்னது 25 தானே எல்சிஎம். அப்போ மேலே 25 கிடைக்கும். 25 minus 32. ஸோ சப்ராக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் டேர்மில் தானே நெகட்டிவ் இருக்குது. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -7 divided by 25. ஓகேங்களா? ஸோ the value of cos 2a is -7 divided by 25. ஓகே அடுத்து tan a வந்து கொடுத்துருக்காங்க which is 16/63. ஓகே இப்போ cos 2a யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு tan வர மாதிரி எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்? இந்த தேர்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 1 minus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 plus tan ஸ்கொயர் ஏ. சரிங்களா? அப்போது tan ஏக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? which is 16/63. அப்போது 16/63 ஸ்கொயர் கொடுத்தனால the whole ஸ்கொயர் போட்டுக்கணும். சரிங்களா? டிவைடட் பை 1 plus 16/63 the whole ஸ்கொயர் which is equal to 1 minus 16 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 256 divided by 63 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3969 கிடைக்கும். சரிங்களா? divided by 1 plus 16 ஸ்கொயர் வந்து 256 divided by 63 ஸ்கொயர் வந்து 3969. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுப்போமா? அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3969 தான் எல்சிஎம். அப்போ மேலே வந்து 3969 minus 256 இங்கே வந்து டிவைடட் பைல அதே மாதிரி 3669 தான் எல்சிஎம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 3969 plus 256.
ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3969 மைனஸ் 256 பண்ணனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3713 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5224 ஓகேங்களா? ஸோ 4225 கிடைக்கும். ஓகேவா? ஸோ the value of cos to A is equal to 3713 divided by 4225. ஓகேங்களா? Second sum, if theta is an acute angle, comma, then find first subdivision sin of pi by 4 minus theta by 2 when sin theta is equal to 1 by 25. Okay, so இப்போ வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, find the value of sin of pi by 4 minus theta by 2. ஓகே, சரி, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எக்ஸசைஸ் 3.4ல் என்ன படித்தோம், sin of a minus b எப்படி எழுதலாம், நம்ம sin a cos b minus cos a sin b. சரிங்களா? ஸோ அந்த ரூலை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன் அண்ட் இதை பின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போது sin of pi by 4 minus theta by 2 நம்ம எப்படி எழுதலாம், sin a வர இடத்துல என்ன போடணும், pi by 4 into cos b வர இடத்துல theta by 2 minus cos a வர இடத்துல pi by 4 into sin b வர இடத்துல theta by 2. சரிங்களா? pi by 4 ஓட வேல்யூ வந்து என்னது, அதாவது sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by root 2 into cos theta by 2 நம்மளுக்கு தெரியாது, அதை as it is போட்டுவிடுங்க, minus cos pi by 4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by root 2 into sin theta by 2. சரிங்களா? இது ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன காமன் எடுக்கலாம், இந்த 1 by root 2 காமன் வெளில எடுத்துலாமா? ஸோ நான் 1 by root 2 வெளில காமன் எடுக்கிறேன் into cos theta by 2 minus sin theta by 2. சரிங்களா? ஓகே, எனக்கு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin of pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது எப்படி ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சைன் தீட்டாவோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ தெரியணும். அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா பை 2 இருக்குது, இங்கேயும் தீட்டா பை 2 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயரிங் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த சைன் தீட்டான்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் வந்து நம்ம இந்த சைன் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் பண்ணணும்னா நம்ம ரெண்டு சைடும் தான் ஸ்கொயரிங் பண்ணணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா சைன் த ஹோல் ஸ்கொயர் நம்ம சைன் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இதை 1 பை ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 பை 2. சரிங்களா? இன்டூ காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் தீட்டா பை 2 the whole square. ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது a மைனஸ் b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ sin ஸ்கொயர் pi by 4 minus theta by 2 is equal to 1 by 2 into, ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போது a ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் theta by 2 ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து sin ஸ்கொயர் theta by 2 மைனஸ் 2abன்றது என்னது, 2 cos theta by 2 into sin theta by 2. ஓகேங்களா? சரி, இது பாருங்கள் ஒரு ஐடென்டிட்டியா, அதாவது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒன்றுன்னு சொல்வீங்களா? ஸோ இந்த இடம் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, அதே சமயம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது sin 2a நம்ம எப்படி எழுதலாமா, 2 sin a into cos a. சரிங்களா? ஸோ அப்போ நான் இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா பை 2ன்னு இருக்குது. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இங்கே வந்து என்னது, ஏன்றது தீட்டா பை 2. சரிங்களா? ஸோ கலெக்டிவாக இருக்கக்கூடிய இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், இந்த sin 2a அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை பை 2, இந்த தீட்டா பை 2. சரிங்களா? ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ which is equal to 1 by 2 into ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. ஸோ 1 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது கலெக்டிவாக நம்ம எப்படி எழுதலாம், 2 sin a cos a நம்ம கலெக்டிவாக sin 2a அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ நான் வந்து sin 2, இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, இங்கே தீட்டா பை 2ன்னு இருக்கா? ஸோ sin 2 into தீட்டா பை 2. சரிங்களா? அப்போது இந்த 2வும் 2வும் கேன்சல் பண்ணிடலாமா? சரிங்களா? அப்போது 1 by 2 into 1 minus sin theta. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அழகாக sin theta கிடச்சிச்சா? ஸோ sin thetaவோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 by 2 into 1 minus
1 by 25 ஓகேவா. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, 1 by 2 into 25 தானே எல்சிஎம். ஸோ அப்போ மேலே வந்து 25 minus 1 which is equal to 1 by 2 into 24 by 25. ஓகே, இது எதோட வேல்யூ, sin ஸ்கொயர் pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ ஓகேங்களா, ஸ்கொயரோட வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து வெறும் ஸ்கொயர் இல்லாமல் sin pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயரை நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் சரிங்களா. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் சரிங்களா. ஓகே, அப்போது sin of pi by 4 minus theta by 2 is equal to square root of 12 by 25 சரிங்களா. ஓகே, எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 தெரியும் which is 5. ஆனால் 12ஓட ஸ்கொயர் தெரியாது பிகாஸ் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போது நம்ம இந்த 12 எப்படி எழுதலாம், 4 into 3 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is 2. அப்போது அது 2 root 3 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதுக்காக நான் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து 2 root 3 அப்படின்னு எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 3 divided by 5 ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா theta is an acute angle. acute angle less than 90 degree ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும், 0 to 90 டிகிரிக்குள்ளே தானே வரும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து என்னது, எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இதில் 2 வேல்யூ இருக்கிறதுல நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போது sin தீட்டாவோட வேல்யூ நீங்கள் என்ன சொல்வீங்க, sin of pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 root 3 divided by 5 சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷன், cos of pi by 4 plus theta by 2 when sin theta is equal to 8 by 9. ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்கள், இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, cos of a plus b. cos of a plus b ஓட ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ cos of a plus b ஓட ஃபார்முலா வந்து என்னது, cos a cos b minus sin a sin b சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த a plus b பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த pi by 4 plus இந்த theta by 2 ஓகேங்களா. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இது bன்னு எடுத்துக்கிறேன். அப்போது cos of pi by 4 plus theta by 2 இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா cos aன்ற இடத்துல என்ன போடணும், pi by 4 into cos b வர இடத்துல theta by 2 minus sin a வர இடத்துல pi by 4 into sin b வர இடத்துல theta by 2 சரிங்களா. cos pi by 4 அதாவது cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது, 1 by root 2 into cos theta by 2 minus sin pi by 4 ஓட வேல்யூ வந்து என்னது, 1 by root 2 into sin theta by 2. ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே நம்ம 1 by root 2 காமனாக வெளில எடுக்கலாமா. அப்போ 1 by root 2 வெளில எடுத்தால் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், cos theta by 2 minus sin theta by 2 சரிங்களா. ஸோ இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ cos pi by 4 plus theta by 2 ஓட வேல்யூ ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து இந்த sin theta வேல்யூ நான் இங்கே யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் sin theta மாதிரி நான் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் சரிங்களா. ஸோ ஸ்கொயரிங் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ cos square இந்த ஹோல் ஸ்கொயரை நான் உள்ளே சேர்த்து எழுதிடுறேன். அப்போ cos square pi by 4 plus theta by 2 is equal to 1 by root 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 by 2 into cos theta by 2 minus sin theta by 2 the whole square ஓகேங்களா. ஸோ இது வந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. அப்போது cos square of pi by 4 plus theta by 2 is equal to 1 by 2 into a square பார்த்தீங்கன்னா cos square theta by 2 plus b square வந்து என்னது sin square theta by 2 minus 2ab வந்து 2 sin theta by 2 into cos theta by 2 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஐடென்டிட்டியில் இருக்கா, அதாவது sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து 1 ஓகேங்களா. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா இருக்குது, sin 2a is equal to 2 sin a cos a ஓகேங்களா. சரி, இங்கே ஏன்ற இடத்துல theta by 2ன்னு இருக்குது, நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 sin theta by 2 into cos theta by 2 நம்ம எப்படி எழுதலாம், sin 2 into theta by 2 அப்படின்னு எழுதலாமா. சரி, அப்போ இது எல்லாமே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ which is equal to 1 by 2 into ஸோ இதை ஐடென்டிட்டி படி நான் 1ன்னு போட்டுடுறேன்
மைனஸ் இதை வந்து கலெக்டிவாக நம்ம எப்படி எழுதலாம் sin 2. ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது இங்கே θ/2 இருக்குது. ஸோ அதை நான் θ/2ன்னு எழுதுகிறேன். ஸோ இது கலெக்டிவாக நம்ம sin 2a தானே எழுதுவோம். ஸோ ஏக்கு பதிலாக நான் θ/2 போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் sin θ. சரிங்களா. ஸோ sin θோட வேல்யூ கொடுத்துருக்காங்க which is 8/9. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 8/9. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து என்னது 9 தானே எல்சிஎம். ஸோ அப்போ 9 எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலே உங்களுக்கு 9 கிடைக்கும் மைனஸ் 8 which is equal to 1/2 இன்ட்டு 9 மைனஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 1 ரிமைனிங் 9. ஓகேங்களா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 1/9 வந்து என்னது 1/18. ஸோ இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயரோட வேல்யூ which is cos ஸ்கொயர் π/4 ப்ளஸ் θ/2. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் வரக்கூடாது. ஸ்கொயர் இல்லாமல் வெறும் காஸ் ஆஃப் π/4 ப்ளஸ் θ/2ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயரை நான் ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமா. அப்போ காஸ் π/4 ப்ளஸ் θ/2 is equal to square root of 1/18. சரிங்களா. ஸோ 18ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அதாவது 9 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா. இங்கே 9ன்றது வந்து என்னது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது √9 எப்படி எழுதலாம் 3ன்னு எழுதலாமா. 3 இன்ட்டு √2 இப்படி எழுதலாமா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த √1/18 பதிலாக நான் 1/3√2ன்னு எழுத போகிறேன். சரிங்களா. which is equal to ஸோ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் 1/3√2. சரி. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இது பாசிட்டிவ் எடுக்கணுமா நெகட்டிவ் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்லாம் என்னது லெஸ் தேன் 90 டிகிரி. அதுதான் அக்யூட் ஆங்கிள். சரிங்களா. அப்போது நம்மளுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ காஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக தானே இருக்கணும். அப்போது காஸ் ஆஃப் π/4 ப்ளஸ் θ/2 is equal to 1/3√2. சரிங்களா. ஸோ நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. தேர்ட் சம், if cos theta is equal to 1/2 into a plus 1/a, then show that cos 3 theta is equal to 1/2 into a cube plus 1/a cube. ஓகே. சரி. இங்கே கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க cos theta is equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே. இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா cos 3 theta should be equal to 1/2 into a cube plus 1/a cube. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு திங் நான் RHS எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ RHS ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ RHS எடுத்துக்கோமா. RHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1/2 into a cube plus 1/a cube. ஓகே. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும். அதாவது a cube plus b cube நம்ம எப்படி எழுதலாம் a plus b into a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர். சரிங்களா. அப்போது இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இங்கே ஏன்றது வந்து இந்த a cube அண்ட் bன்றது வந்து இந்த 1/a cube. ஸோ அப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ எனக்கு 1/2 இன்ட்டு a plus bன்றது வந்து என்னது a plus 1/a இன்ட்டு a ஸ்கொயர் வந்து என்னது a ஸ்கொயர். ஓகேங்களா. மைனஸ் ஏபின்றது வந்து என்னது ஸோ ஏபின்றது வந்து என்னது a இன்ட்டு 1/a தானே. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவையும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறும் 1 தான் கிடைக்கும். அப்போ நம்ம -1ன்னு போட்டுடலாமா. ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்ன்றது வந்து என்னது 1/a which is 1/a ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அப்போது இதை வந்து ஒரு ரிசல்ட்டாக வச்சுருங்க. ரிசல்ட் நம்பர் 1. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LHS எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க cos 3 theta. ஓகே. ஸோ இந்த cos 3 thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 3 theta is equal to 4 cos cube theta minus 3 cos theta. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே cos thetaவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா. அப்போது cos 3 theta நம்ம எப்படி எழுதலாம் 4 cos cube theta minus 3 cos theta. சரிங்களா. இங்கே cos thetaவோட வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ cos thetaக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் 1/2 into a plus 1/a the whole cube. இங்கே கியூப் இருக்குல்ல. ஸோ அதனால் ஹோல் கியூப் போடணும். -3 இன்ட்டு அந்த cos thetaவோட வேல்யூ எழுதுங்க which is 1/2 into a plus 1/a. ஓகேவா. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 நம்ம ஹோல் கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/8 கிடைக்குமா. ஸோ அப்போ நம்ம இந்த 4ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ
4 into 1 by 2 இது தனியாக cubing பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 by 8 கிடைக்கும். and remaining இதுக்கு ஒரு cube இருக்கும், which is 1 by a plus 1 by a the whole cube minus 3 into 1 by 2 into a plus 1 by a. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். அண்ட் இதில் ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த a + 1 by a ஒன்று காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாமா? அப்போது 1 by 2 into a plus 1 by a நான் வெளியில் எடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ஸோ நான் இந்த ரெண்டு டேர்ம்லையும் 1 by 2வும் வெளியில் எடுக்கிறேன், அதே சமயம் இந்த a plus 1 by aவும் வெளியில் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பவர் வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஸ்கொயரில் இருக்கும். சரிங்களா? அப்போ a plus 1 by a the whole square minus 3. அதே மாதிரி இந்த 1 by 2வும் வெளியில் போயிடும். அப்போது 3 into என்ன இருக்கும்? இந்த டேர்மு வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெறும் 3 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? minus 3. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போ 1 by 2 into a plus 1 by a into இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்து என்னது 2 into இங்கே பார்த்தீங்கன்னா a into 1 by a will be 1 தான். அப்போது ப்ளஸ் 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -3 இருக்குது. சரிங்களா? which is equal to 1 by 2 into a plus 1 by a into a square plus 1 by a square. இங்கே பார்த்தீங்கன்னா +2 -3 வந்து என்ன வரும்? -1. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இது ரிசல்ட் 2 வச்சுருங்க. ஸோ இந்த ரிசல்ட் 1ஐயும் ரிசல்ட் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஃப்ரம் 1 and 2 we can say that cos 3 theta is equal to 1 by 2 into a cube plus 1 by a cube.